ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கேரளா ட்ரிப்பு தாங்க போனோம். மூணாருக்கு போனாங்க. மூணாரில் நேஷ்னல் பார்க்குன்னு சொன்னாங்க. பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் யூடியூப்லேயும் போட்டு பார்த்தோம். அந்த பிளேஸை பற்றி அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க. சரி, எல்லாருமே டிக்கெட் விடுறாங்களே, நல்லா இருக்குன்னு நினச்சி நாங்களும் போனோங்க. போனால் ஒரு ஆளுக்கு வந்து 200 டிக்கெட் கவுண்டர்லேயே அம்புட்டு ஆளுங்க. அதாவது போனப்போ 1200, அதாவது நம்ம 11 பேர் போனோம். 11 பேருக்கு 1200 டிக்கெட்டு. மேலே போகவும் பஸ்ஸு, கீழே போகவும் பஸ்ஸு. போக 1 ஹவர், போக ஹாஃப் அன் ஹவர், கீழே வர ஒரு ஹாஃப் அன் ஹவர். மொத்தம் ஒரு 1 ஹவருங்க. போயிட்டு வர ஒரு 1 ஹவர் ஆகும். ஆனால் அங்கே இவ்வளோ காசு செலவழித்து நம்ம இவ்வளோ தூரம் போய் அங்கே எந்த ஒரு ப்ரோக்ராமே இல்லை. அதாவது என்னவோ சொன்னாங்க, கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லை. பார்க்கல ஒரே ஒரு பார்த்தா அதே ஆட்டுக்குள்ளே கீழே கேட்டு போங்க. யாராவது மேலே போயிட்டு வர்றவங்க இருந்தால், மேலே போனால் நல்லா இருக்குதா, அந்த ஏரியா எப்படி இருக்குது, போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கா, நம்ம போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸ் இருக்கான்னு கேளுங்க. கேட்டுட்டு அப்புறமா போங்க. நம்மளும் போயிட்டோம், எல்லோரும் போயிட்டு வர்றாங்க, இவ்வளோ கூட்டமாக இருக்கும், அங்கே நல்லா இருக்கும்னு நினச்சி தயவு செஞ்சு யாருமே போகாதீங்க. இங்கே போயிட்டு வரதுக்கான செலவும் வேஸ்ட்டு, அந்த 1 ஹவரும் டைமும் வேஸ்ட் ஆனதாங்க மிச்சம். அதுக்கு பேசாமல் நம்ம கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்தாலேன்னு பஸ்ஸுக்கான அமௌண்ட் இவ்வளோ செலவும் ஆகாது. நம்ம அங்கே இருக்க என்ன விலங்குகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம பாதையிலேயே பார்த்துட்டும் போயிடலாம். இவ்வளோ செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த அமௌண்ட்டுக்கான செலவை நம்ம பசங்களுக்கு தேவைக்கு வாங்கி கொடுத்து திருப்தியாக கூப்பிட்டு வந்துடலாம். என்னையை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவுக்கு போகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.